மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 22, 2025 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2020 டெஸ்ட் பேஜில் மொத்தம் 45 டாபிக் 14 டெஸ்ட் நடக்குது. கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் கிடைக்கும். இதற்காக நம்ம பயிற்சி மையம் சார்பில் இந்த 2020 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய அட்டவணைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், சரிங்களா? அதை டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஓகேங்களா? இன்னும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்கள் தான் இருக்குது. அதனால் விரைவாக படிங்க. அடுத்தது, அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களில் பேரணி போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் பாதுகாப்புக்கு அந்தந்த கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 வகையான விதிமுறைகள் அடங்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வழிமுறைகளை வகுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டுருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா வகுத்து கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயல் சின்னமாக உருவாகுது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து நிலவுது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்படுது, சரிங்களா? இதற்கு வந்து பார்த்திங்கன்னா சென்யார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? சென்யார் என பெயரிடப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படுது, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சென்யாருங்கிறது எந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை வச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா? அடுத்தது, துபாயில் விமான கண்காட்சியில் வான் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய தேஜஸ் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை திடீரென விழுந்து நொறுங்கியிருக்கு. இதில் விமானத்தை வந்து பார்த்திங்கன்னா எக்கிய ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த விங் கமாண்டர் நமாஜ் சாயல் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறார், ஓகேங்களா? கடந்த 2024 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ராஜஸ்தான் பொக்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானம் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாச்சு. 1984 வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் போர் விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2016 விமானப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேஜஸ் போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா? கடந்த 2021 பிப்ரவரியில் 48,000 கோடியில் 83 தேஜஸ் MK-1A அப்படின்ற போர் விமானங்களை வந்து கொள்முதல் செய்ய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் வந்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டுச்சு. அதேமாதிரி 2023 மேலும் 97 தேஜஸ் போர் விமானங்களை வாங்கவும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, சரிங்களா? நம்ம அதேமாரி வந்து சென்னை காமராஜர் துறைமுகங்களின் தலைவராக இருந்து வரும் சுனில் பாலிவால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார், ஓகேங்களா? அடுத்தது, காவலர் பணி சான்றிதழ் சரிபார்ப்பு. 2ஆம் நிலை காவலர் பணியிடத்துக்கு விளையாட்டு பிரிவு சிறப்பு ஒதுக்கீடின் கீழ் தகுதி பெற்ற 143 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு வெள்ளிக்கிழமையில். இந்த தேர்வு மாநில தேசிய அளவில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கான 3% சிறப்பு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதன்படி விளையாட்டு பிரிவில் ஒதுக்கீடின் கீழ் 143 பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்காக வர வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் உங்கள் கூட சேர்ந்து ஃபிசிக்கல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது, மணிப்பூரிலிருந்து புறப்பட்ட அமூர் வல்லாறு அப்படின்ற பறவை வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள் ஓய்வின்றி பறந்து 5600 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணியிருக்கு. மணிப்பூரில் உள்ள அமூர் வல்லாறு பறவைகள் இடம்பெயர்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பயணிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்பாங், அலாங், ஆகு அப்படின்ற பெயரிடப்பட்ட 3 அமூர் பறவைகள் மீது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ரேடியோ கருவிகள் பொருத்தப்பட்டு செயற்கைக்கோள் உதவியுடன் அதன் பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்காட்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்பாங் அப்படின்ற பறவை வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்கள் ஓய்வின்றி பயணித்து கென்யாவை சென்று அடைஞ்சிருக்கு, ஓகேங்களா? இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலாங் அப்படின்ற பறவை 6 நாட்கள் 14 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5600 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்கு. இப்பறவையில் தெலுங்கானாவில் ஒரு இரவும் மகாராஷ்டிராவில் 3 மணி நேரம் ஓய்வு எடுத்திருக்கு, ஓகேங்களா? ஆகு அப்படின்ற பெயரிடப்பட்ட பறவை வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் 14 மணி நேரத்தில் 5100 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனுங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சன் கொலை வழக்கில் கைதான பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் குற்றவாளிகள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா
15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. தண்டனை வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2005 ஜனவரி 9ஆம் தேதி இவரது வீடு புகுந்து வந்து பார்த்திங்கன்னா இவரை கொண்டுட்டு அவனுடைய மகள்களை தாக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 62 பவுன் நகை வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிக்கப்பட்டது. இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய ஐஜியான ஜான் கிட் தலைமையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைச்சிருக்காங்க. போலீஸ் நடத்திய தீவிர விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பவாரியா கொள்ளைகள்னா ஓம் பிரகாஷ், ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தர் சிங் மற்றும் 3 பெண்கள் உட்பட 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மூளையாக செயல்பட்ட ஓம் பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இறந்துருவார். ஓகேங்களா. தீரன் படம் பார்த்துருப்பீங்க, தீரன் அதிகாரம் 1, அந்த படத்தோட கான்செப்ட் ஃபுல்லாமே இது தான். ஓகேங்களா. அடுத்தது 4 தொழிலாளர் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. நடப்பில் இருந்து 29 தொழிலாளர் சட்டங்கள் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஊதிய விதி 2019, தொழில்துறை தொடர்பு விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020, பணி பாதுகாப்பு மற்றும் சுகாதார பணிச்சூழல் விதி வந்து பார்த்திங்கன்னா 2020 அப்படின்ற 4 சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் முக்கிய அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பெருசாக எக்ஸாம் பண்ணுறதுல கேட்க மாட்டாங்க, பட் சும்மா ஒரு டைம் வாசிச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா. உள்ளங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். 40 வயதுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்கள் செய்யணும். ஐடி ஊழியர்களுக்கு 7ஆம் தேதிக்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் போட்டணும். கூடுதல் பணி நேரத்துக்கு 2 மடங்கு ஊதியம் வழங்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக தென்னாப்பிரிக்காவை சென்றிருக்காரு. வசுவதை குடும்பகம், அதாவது உலகம் ஒரே குடும்பம் அப்படின்ற மற்றும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்க இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் G20 அப்படின்ற கூட்டமைப்பில் இருக்காங்க. இதனுடைய மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் நகரில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் வந்து நடைபெற இருக்குது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த மாநாடு இதுதான் நடக்கிறது முதல் முறை. இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க அதிபரான சிரில் ரமபோசாவின் அழைப்பின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பயணமாக அங்கே போயிருக்கிறார். ஓகேங்களா. G20 உச்சி மாநாட்டில் அனைவரும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சி, மீள்தன்மை கொண்ட உலகை கட்டமைப்பதில் G20 பங்களிப்பு, அனைவருக்கும் நியாயமான நேர்மையான எதிர்காலம் ஆகிய தலைப்பின் கீழ் நடைபெறும் 3 அமர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் கலந்துக்க இருக்கிறார். ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 2025 G20 மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற நகரில் நடக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஆப்ரேஷன் சைஹாக் அப்படின்ற இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா தில்லி காவல்துறையெல்லாம் நடைபெற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி சைபர் மோசடிகளுக்கு எதிராக 48 மணி நேர நடவடிக்கையை அதை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4400க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைக்கப்பட்டு 877 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கை இணைய மோசடி வலையமைப்புகள், போலி வங்கி கணக்குகள், பணம் எடுக்கும் முகவர்கள் மற்றும் தேசிய தலைநகர் முழுவதும் செயல்பட்ட சட்டவிரோத மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறி வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ரேஷன் சைஹாக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது பீகார் அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளியிட்டிருக்கு. இதில் முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது நிர்வாகம், அமைச்சரவை செயலகம், ஊழல் கண்காணிப்புத்துறை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா உள்துறை வாங்கியிருக்காரு. துணை முதல்வரான விஜய்குமார் சின்ஹா வந்து பார்த்திங்கன்னா வருவாய், நில சீர்திருத்தங்கள் மற்றும் சுரங்கங்கள், புவியியல் துறை இந்த வாங்கியிருக்காங்க. ஒரு முதல்வரும் 2 துணை முதல்வர்களும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்வர் நிதிஷ்குமார், 2 துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சிங் உள்ளிட்ட 24 அமைச்சர்களுடன் புதிய அரசு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்கிறாங்க. ஓகேங்களா. ஜப்பானில் நடைபெறும் டெப் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் 12வது பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் இந்தியாவுடைய சௌரியா சைனி வந்து பார்த்திங்கன்னா 450 புள்ளிகளுடன் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அதாவது வந்து PR கவாய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற்றார். 52வது நீதிபதி இவர். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அடுத்த நீதிபதியாக சூரியகாந்த் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதி பதவியேற்க வருகிறார். 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த பதவியில் இருப்பார். சரிங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 8 முக்கிய உட்கட்டமைப்பு துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி கடந்த அக்டோபர் வந்து குறைஞ்சிருக்கு. நிலக்கரி, மின்சார உற்பத்தி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சிமெண்ட் மற்றும் உருக்கு, பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆகிய நாட்டின் 8 முக்கிய உட்கட்டமைப்பு துறைகள் அப்படின்னு கருதப்படுது. நாட்டின் மொத்த தொழில் உற்பத்தி குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா IIBன்னு சொல்லக்கூடிய இந்த 8 முக்கிய உட்கட்டமைப்பு துறைகளும் 40.27% பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறிவதற்காக மருத்துவமனைக்கு செல்ல பெரும்பாலும் பெண்கள் தயங்குறதுனால சுகாதார பணியாளர்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கே சென்று சுய பரிசோதனை உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. இந்த சோதனை முயற்சி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா 35 வயதுக்குட்பட்ட 25,000 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற HPV எனப்படும் கிருமி தொற்று காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாயின் உயிரணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் பரவி இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல், சிறுநீரகம், மலக்குடல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற உறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தரவுகளின்படி தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது கருப்பை வாய் புற்றுநோய். அதற்கு அடுத்ததாக பெரம்பலூர். ஓகேங்களா, இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 36 பெண்கள், அதாவது 1,00,000க்கு 36 பெண்களுக்கு வந்து இத்தகைய பாதிப்பு இருக்குது. அந்த மாவட்டத்தில் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் 29.9% இருக்குது. ஓகேங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 13 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக தமிழகத்தில் இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000க்கு 14 அப்படின்ற சராசரி புள்ளி விவரத்தில் இருக்குது. ஓகேங்களா, புள்ளி விவரம் டேட்டாலாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. TNPSCலாம் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா, அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதாவது தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு எப்போ தொடங்கினாங்கன்றது முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி படிப்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, அடுத்த நமது பயிற்சி மீன் சார்பில் இந்த டெஸ்ட் பையில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, எனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் 100 மாணவர்களாக முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.